வாய்ஸ் ஆஃப் லா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம், நியோமேக்ஸ் வழக்கில் மாண்புமிகு பரத சக்கரவர்த்தி அவர்களோட உத்தரவுப்படி கடந்த வாரம் டிஆர் மாவட்ட பதிவாளர்கள் வேல்யூஷன் கமிட்டியை வச்சு சப் கமிட்டியெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், மினிட்ஸ் ரெடி பண்ணணும்னு. அது உத்தரவுகள் வந்து சேரவில்லை. அந்த உத்தரவுகள் வந்து சேர்ந்த உடனே நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த உத்தரவுகள் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருக்குது, எல்லா டிஆர்களுக்கும். நேற்று மாலை சுமார் 4 மணிக்கு தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தூத்துக்குடி மாவட்ட பதிவாளர் ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் அவங்க கூப்பிட்டு பேசியிருக்காங்க. அதில் வேல்யூவர்ஸ் திரு ரவீந்திரன் வேல்சாமி அவர்களும் திரு தங்கச்சாமி முருகேசன் அவர்களும் மற்றும் அதில் டெபாசிட்டர் சைடு ரெப்ரசன்டேட்டிவ் திரு கே முருகன் அவர் ரிட்டையர்டு போலீஸ் எஸ்ஐ அவங்க எல்லாம் அப்பியர் ஆகி அந்த வேல்யூஷன் எல்லாமே டோட்டல் டாக்குமெண்ட்ஸு எல்லாமே ஒரு பென்ட்ரைவில் ஒரு காப்பி கொடுக்குறேன், அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக அந்த ஒர்க்கை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்த தூத்துக்குடி ஓட்டப்பிடாரம் அந்த பகுதிகளுக்கெல்லாம் தூத்துக்குடி டிஆர் வருவார். ஆனால் கோயில்பட்டிக்கு பாளையங்கோட்டை டிஆர் வருவார், டிஸ்ட்ரிக்ட் ரிஜிஸ்ட்ரார் பாளையங்கோட்டை, அது பாளையங்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷன் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. தொடர்ந்து அடுத்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்ஸ்பெக்ஷனுக்கு போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னென்னா, நிறுவன தரப்பு பிரதிநிதிகள் கம்பெனி சைடு ஆட்கள் வரணும். அது யாருன்னு அந்த லிஸ்ட் எதுவும் டிஆருக்கு கொடுக்கப்படவில்லை. அதனால் இஓடபிள்யூ போலீஸார் டிஆர்ஓ மூலமாக அந்த டிஆர் அவர்கிட்ட நிறுவன தரப்பு பிரதிநிதி யாருன்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்க டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் ராமநாதபுரம் மாவட்டம், ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட், அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 26/5/2025 மாலை சுமார் 5 மணி அளவில் கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங்க்கு வரணும்னு சொல்லி அவங்க தாசில்தார், டிஆர் மற்றும் அந்த 2 வேல்யூவர் அப்புறம் முதலீட்டாளர் தரப்பு பிரதிநிதிகள் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டீஸை நம்ம அதில் டிஸ்பிளே பண்ணுறோம், அதை பார்த்துங்க. இன்னும் சில மாவட்டங்களில் ஃபோனில் மட்டும் தகவல் சொல்லியிருக்காங்க, யாருக்கும் அஃபீஷியலாக டேட் எதுவும் ஃபிக்ஸ் பண்ணல, நோட்டீஸ் எதுவும் கொடுக்கப்படவில்லை. அது தகவல் வந்தோன்னா கண்டிப்பாக உடனடியாக உங்களுக்கு அந்த தகவலை சொல்லிடுறோம். தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு சிறப்பு சட்ட நீதிமன்றம், டேன்பிட் கோர்ட் மதுரை, தமிழ்நாடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் டெபாசிட்டர்ஸ் ஆக்ட், ஃபைனான்சியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் 1997 அதுபடி மதுரையில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்திற்கு புதியதாக ஒரு ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், சிறப்பு குற்றவியல் துறை அரசு வழக்கறிஞர் திரு ஆர் ராஜபாண்டியன் அவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. அவர் 16/5/2025 அன்று நியமிக்கப்பட்டிருக்காரு. இதற்கு முன்னாடி திரு எஸ் பன்னீர்செல்வம் அவர்கள் அந்த கோர்ட்டில் ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக இருந்தார். அவர் 6 மாவட்டங்களை பார்த்துட்டு இருந்தார். தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி, சிவகங்கை, தென்காசி மற்றும் தஞ்சாவூர் 6 மாவட்ட வழக்குகளை அவர் திரு பன்னீர்செல்வம் சார் பார்த்துட்டு இருந்தார். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 3 மாவட்ட வழக்குகள் இப்போ புதியதாக நியமிக்கப்பட்ட ராஜபாண்டியன் சார் அவருக்கு கொடுத்துருக்காங்க. இவர் சிவகங்கை, தென்காசி, தஞ்சாவூர் இந்த 3 மாவட்டங்களை உள்ள டேன்பிட் வழக்குகள் அதை பார்ப்பாரு. அந்த பன்னீர்செல்வம் ஸ்பெஷல் பிபி என்ன பார்ப்பாருன்னா, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி அந்த 3 மாவட்ட வழக்குகளை, டேன்பிட் வழக்குகளை அவர் பார்ப்பாரு. இந்த செய்தி எதுக்காக சொல்கிறோன்னா, அந்த டேன்பிட் கோர்ட்டில் தான் இந்த நியோமேக்ஸ் கேஸ் நடந்துட்டு இருக்குது. இந்த நியோமேக்ஸ் சம்பந்தமாக டேன்பிட் கோர்ட்டில் நடக்கிற வழக்குகளில் ஹைகோர்ட்டில் நடக்கும்போது ஹைகோர்ட்டில் அடிஷனல் ஏஜி அதாவது அட்வொகேட் ஜெனரல், அடிஷனல் அட்வொகேட் ஜெனரல், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், கவர்மெண்ட் அட்வொகேட் இப்படி நிறைய பேர் ஹைகோர்ட்டில் மாறி மாறி வருவாங்க. டேன்பிட் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏற்கனவே பன்னீர்செல்வம் அவர் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் இன்னும் 2 பேர் இருக்காங்க அதில் பிபிகள் ஏற்கனவே. அதில் கூடுதலாக இவர் இருக்கிறாரு. அந்த நீதிமன்றத்தில் நிறைய வழக்குகள் இருக்குது. உங்களுக்கு எம்ஆர்டிடி இந்த மாதிரி நிறைய வழக்குகள் டேன்பிட் நீதிமன்றத்தில் இருக்குது. அந்த நீதிமன்றத்தில் நியோமேக்ஸ் வழக்குகளும் இருக்குது. அந்த நீதிமன்றத்திற்கு கூடுதலாக ஏற்கனவே இருக்கிற பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் போக கூடுதலாக இவர் பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பு குற்றவியல் துறை வழக்கறிஞராக, ஸ்பெஷல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டராக அந்த நீதிமன்றத்தில் இருப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் சில ஜட்ஜ்மெண்ட்ஸ்லாம் வந்திருக்குது, சில உத்தரவுகள் வந்திருக்குது. அந்த உத்தரவு இன்னும் அப்லோட் ஆகலை. அப்லோட் ஆகணும்னா அதை டவுன்லோட் பண்ணி இமீடியட்டாக உங்களுக்கு அடுத்த கட்ட தகவல்களை தெரிவிக்கிறோம். அது இன்னைக்கு ஈவினிங்கில் நாளை காலையில் இன்னொரு வீடியோ போடுறோம். அதுவரை நம்மோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.